ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த அதிகாலை பொழுதிலே உன்னை தேடி வந்திருப்பது எதற்காக என்று நினைக்கின்றாய்? உன்னோடு நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காகத்தானே அதிகாலையிலேயே நான் வந்திருக்கிறேன். மங்களகரமான வெள்ளி நாளில் உனக்கான வெள்ளி போன்ற சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன். என் தங்கமி, நீ ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய். என்னுடைய அற்புதங்கள் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது. உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. கலங்காமல் உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். தினமும் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறீரே. ஏகப்பட்ட கெடுபிடிகள், நித்தம் ஒரு போராட்டம். ஒரு நாள் நிச்சயம் விடு என்று காத்திருந்தீர்கள் அல்லவா? அந்த ஒரு நாள் விடிய போகின்றது உனக்காக. அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்ந்து விட்டேன். தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து எனது கர்மாக்களை எல்லாம் அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வந்தீர்கள் அல்லவா? தங்கமி, உங்கள் போராட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா? எப்போது நீங்கள் என்னை குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ, எப்போது எனது நாமத்தை உங்களது நாவில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ, எப்போது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ, அப்போதே உங்களது கர்ம வினைகள் அனைத்தையுமே நான் போக்கிவிட்டேன். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். உன்னுடைய சாயப்பா நான் இருக்கின்றேன். பொறுமையை கொஞ்சம் கடைபிடி. படிப்படியாக நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே நீ உயரப்போகின்றாய். நான் இருக்கிறேன். நீ கலங்காதே. என்னிடம் அனைத்தையும் நம்பிக்கையோடு சமர்ப்பணம் செய்துவிட்டு உங்கள் கடமைகளை நீங்கள் சரியாக செய்யுங்கள். நான் உனக்கான தீர்வை விரைவாகவே வழங்குவேன். உன்னுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று உன்னிடமே இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒன்று உன்னை விட்டு தொலைந்து தூரம் போய்விட்டதல்லவா? நீ வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. அது பொருளாக கூட இருக்கலாம், உறவாக கூட இருக்கலாம், ஆரோக்கியமாக கூட இருக்கலாம், உன்னுடைய நிம்மதியாக கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று நீ தொலைத்திருந்தாய். அந்த தொலைத்ததிலிருந்து அது உனக்கு கிடைக்கப் போகிறது. திரும்ப கிடைக்கப் போகிறது. அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயம் தரும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை, பிரார்த்தனையின் பரிசாக அது உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய். இது என் மீது சத்தியம். எதுவுமே எனக்கு சாத்தியம்தான். நான் இருக்கின்றேன், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இருக்கும் பட்சத்தில் எனக்காக ஒருவர் இருக்கிறார். அவர்தான் என்னுடைய சாயப்பா என்று நீ நம்பியிருந்தாய் அல்லவா? நீ தொலைத்ததை நான் உனக்கு திரும்ப கொடுக்கப் போகின்றேன். எதுவும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. எது நடக்க வேண்டுமோ, எது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன். கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல். யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே. இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், ஓடிவர நான் இருக்கின்றேன். கலங்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக.